கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமையிலே இதோ நாம் அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளாக இந்த அருள்நிறை ஆலயத்தில் நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இன்றைய இறைவார்த்தை பகுதி குறிப்பாக இன்றைய முதல் வாசகம் மற்றும் நற்செய்தி வழியாக இறைவன் உங்களிடமும் என்னிடமும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், அந்த ஆண்டவனை போல நீங்களும் நானும் நம்முடைய அன்றாட வாழ்வில் அடுத்தவர் நலனில் அக்கறை கொள்ளக்கூடியவர்களாக, அன்பும் பரிவும் காட்டக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அழைப்பாகவும் சவாலாகவும் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த ஊரிலே ஒரு மூதாட்டி வயதான பெண்மணி, அந்த பாட்டி தன்னந்தனியாக வீட்டில் இருந்தார். யாரும் அவரை கவனிப்பதற்கென்று ஒரு ஆட்கள் கிடையாது. வயது மூப்பு, நோய் நொடி இது போன்ற காரணங்களால் அந்த வயதான பாட்டி ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த பகுதியில் இருந்த ஒரு மனிதர் ஒவ்வொரு நாளும் அந்த பாட்டியை போய் பார்ப்பார்கள். ஆறுதலாக ஒரு சில வார்த்தைகள் பேசுவது, அவருடைய தேவைகள் என்ன என்று கேட்டு எல்லாவற்றையும் பெற்றுத்தருவது போன்ற காரியங்களை செய்தார். ஆனால் காலம் போக போக அந்த பாட்டியினுடைய வயதும் ஏறிக்கொண்டிருந்தது. இன்னும் நோயினுடைய தாக்கம் அதிகமாக போகக்கூடிய வேளையிலே அவரால் தனியாக மருத்துவமனைக்கு கூட போக முடியாத ஒரு சூழல். எனவே அந்த மனிதர் அந்த பாட்டியை தன்னுடைய வீட்டுக்கே அழைத்து சென்று தன்னுடைய வீட்டில் தங்க வைத்து எல்லா விதமான பணிகளையும் செய்தார். இதில் பெரிய ஆச்சரியம் என்ன என்று சொன்னால், அந்த மனிதர் ஒரு நாத்திகர், கடவுள் பக்தி இல்லாத மனிதர். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த மக்கள் எல்லாரும் அவருடைய செயலை பார்க்கிறார்கள். கடவுள் பக்தி இல்லாத இவரே இப்படி ஒரு இரக்க குணம் கொண்டவராக இருக்கும் பொழுது நாம் ஏன் அவ்வாறு செய்யக்கூடாது என்று மற்றவர்களுக்கும் அந்த மனிதனுடைய செயல்பாடு ஒரு தூண்டுதலை கொடுக்க மற்ற எல்லாரும் அதே போல இது போன்ற கருணை காரியங்கள், இரக்க செயல்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அன்பார்ந்தவர்களே, கட்டுக்கதை அல்ல, அவர் டெய்லி பிரெட் என்ற ஒரு ஆங்கில பத்திரிகையிலே வந்த ஒரு நிகழ்வுதான் இது. ஒரு மனிதனுடைய அந்த இரக்க செயல்பாடு அடுத்தவர்களை தூண்டி இழுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே அந்த ஊரே மனமாற்றம் அடைந்து அந்த மனிதனை, கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதனுடைய செயல்பாட்டை பார்த்து மற்றவர்கள் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் இந்த ஆண்டவர் மீது ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அந்த அன்பின் இறைவனை தேடி வந்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த இறைவன் எவ்வாறு கடவுள் அந்த மனிதர்கள் மீது பரிவும் இரக்கம் கொண்ட ஒரு ஆயிரலா ஆடுகளைப் போல இருந்த மக்களை பார்த்து இரக்கம் கொண்ட ஒரு இறைவனாக இருந்தாரோ, அதே போல நாமும் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இந்த இறை வார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆழமான செய்தியாக இருக்கிறது. முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் திண்ணமாய் உங்கள் மேல் அருள் கூர்வார் என்ற ஒரு நம்பிக்கை செய்தியை இறைவாக்கினர் எசையா கொடுக்கிறார். ஆனால் இறை சட்டத்திலே 23வது அதிகாரத்தில் பார்க்கிற போது கடவுள் மனிதனை போல அவ்வப்போது மனதை மாற்றக்கூடியவர் அல்ல என்ற ஒரு இறைவார்த்தை பகுதி சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இறைவன் என்றைக்குமே ஒரே மாதிரியாக இருப்பார். மனிதர்கள்தான் நாளுக்கு நாள், மனிதருக்கு மனிதர் மனதங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய எண்ணம், செயல்பாடு ஆளுக்கு தகுந்தாற் போல மாறிக்கொண்டிருக்கிறது, நாளுக்கு தகுந்தாற் போல மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இறைவன் என்றைக்குமே கொடுத்த வாக்கை மீறாத ஒருவராக இருக்கிறார். இறைச்சட்ட நூல் குறிப்பிடுகிற மனிதர்களைப் போல மனம் மாற்றி கொள்ளுகிறவர் அல்ல இறைவன் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நடந்தது என்ன? மீட்பின் வரலாறு. இந்த இஸ்ராயல் மக்கள் அவரை விட்டு விலகிச் செல்லுகிற வேளையிலே ஆத்திரம், கோபம் கொண்ட இறைவன் அவர்களை பகைவர்களின் கையிலே ஒப்படைக்கிறார். பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படுகிறார்கள். பாபிலோனிலே அவர்கள் மிகுந்த வேதனைப்படுகிற பொழுது மீண்டுமாக தன்னுடைய மனதை இறைவன் மாற்றிக் கொள்கிறார். மனிதர்களைப் போல மனங்களை மாற்றாத இறைவன் மக்கள் மீன் கஷ்டங்களை, அவர்கள் படுகிற துன்பங்களை பார்த்து
கண்டிப்பாக அவர் மனதை மாற்றிக்கொள்கிறார். அந்த மகிழ்ச்சி செய்தியை தான் இறைவாக்கினர் சொல்கிறார்கள். அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூறுவார், நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி தருவார் என்று ஒரு நம்பிக்கை செய்தி இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது. காரணம், அவர் கருணையும் இரக்கம் உள்ள ஒரு இறைவனாக இருக்கிறார். தன் மக்கள் தன்னுக்கு துரோகம் செய்தாலும் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தந்தைக்குரிய ஒரு பாசம். அது நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுனுடைய பணிவாழ்வில் சிறப்பாக நடந்தேறுகிறது. மக்கள் கூட்டத்தை பார்த்து இயேசு அவர்கள் மேல் பரிவு கொண்டார். தந்தை எப்படியோ மகனும் அவ்வாறுதான். பணிவாழ்வில் எங்கெல்லாம் சென்றாரோ நன்மைகளை செய்தார். ஏன் இன்றைய நற்செய்தி சொல்லுகிற செய்தி, தனக்கு பிற்பாடு தன்னுடைய வழித்தோன்றதர்களாக தன்னுடைய சீடர்கள் அதே இரக்க செயல்களை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களுக்கு அறிவுரை சொல்வதை இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை வேளையிலே பனிப்பொழிவின் மத்தியிலும் இந்த அருள் நிறை ஆலயத்தையும் அன்னையும் நாம் தேடி வருகிறோம் என்று சொன்னால், அந்த இறைவன் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை நம்முடைய செயல்பாட்டிலே வெளிப்பட வேண்டும். தந்தை இறைவனை ஆண்டவர் இயேசு மகன் எவ்வாறு பிரதிபலித்து தன்னுடைய பணிவாழ்வில் வாழ்ந்தாரோ, அந்த மகனை போல, நம்முடைய மீட்பரை போல, நம்முடைய அன்னை தூய லூர்து அன்னையை போல நாமும் அந்த இரக்க செயல்பாடுகளை நாம் வாழுகிற சூழலிலே நம்மோடு இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நாம் காட்ட வேண்டும் என்பதுதான் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிற காரியம். அதை நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஏதோ ஒரு பேரிடர் வருகிற பொழுது, அல்லது யாராவது உண்மையில் தேவையில் இருக்கிற பொழுது, அல்லது ஒரு சில காலங்கள், இந்த கிறிஸ்து பிறப்பு என்று சொன்னாலே பகிர்தலின் காலம், அதையெல்லாம் நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அது இன்னும் நம்முடைய அன்றாட வாழ்வாக மாற்ற வேண்டும் என்பதுதான் இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கிற காரியம். எனவே ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பு பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவரை போல அடுத்தவருடைய நலனில் அக்கறை கொண்டு பரிவு கொண்டு வாழக்கூடிய மக்களாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.